பாடலை துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பான். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்பான். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஹல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் இந்த காலவில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பான். தூயவரில் மகிழ்ந்திருப்பான். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பான். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். நாளை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பான். நாளை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பான். நன்றியோடும் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம்.
மகிழ்ச்சியோடு ஆண்டவே துதியின் ஆடை அணிந்து துயரெல்லாம் மறந்து என் ஆண்டவரை நான் துதித்து பாடுகிறேன். ஆமே. அவரே என்னை உண்டாக்கினார். ஆமே. அவரே இந்த உலகத்திலிருந்து என்னை வேறு பிரித்தார். ஆமே. அவரே நம்முடைய ஜனமாய் என்னை தெரிந்து கொண்டார். அந்த தேவன் இந்த காலை 6ஆம் நமத்தில் விழாவிக் கொண்டிருக்கிறார். பலத்த கிரியைகளை நடப்பிக்கிற அந்த ஆண்டவன் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறதுக்கு மேலாய் செயலாற்றுகிற தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமே. அவர் ஒருவருக்கே புகழும், அவர் ஒருவருக்கே மாட்சிமை மகிமை நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஆயிரம் ஆயிரம் மறுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரமான நன்மைகள் ஆயிரம் நன்மைகள் அது தினம் என்னில் சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. Lay
கண்டு கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஆமென். எண்ணி முடியாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன், நம்மை குறித்த உன்னதமான நோக்கத்தை நமக்குள்ள வைத்திருக்கிற தேவன், அவருடைய திருவுளத்தின் சித்தத்தின்படி அவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென், 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 ஆமென். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, அவரை மாத்திரம் உயர்த்தி கொண்டே இருங்க. ஆமென், ஹalleluya. வேதம் சொல்கிறது, நான் உயர்ந்திருக்கும் பொழுது என் பக்கமாய் ஆமென் சேர்த்துக் கொள்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் பட்சமாக ஆமென், ஆமென், ஆமென். அநேகர் சேர்த்துக் கொள்ளப்பட அவரை மாத்திரம் காலவெளியில் நாம் உயர்த்திக் கொண்டே இருப்போம். ஹalleluya. Thank you, Lord. Amen. இயேசுவே நீ நல்லவர். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. யோசித்து பாருங்க, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய செல்வாக்கு அல்ல. ஆமென். நாம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். நம்முடைய கிருபைதான் நம்மை தாங்கி நடத்துகின்றது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவரை நாம் உயர்த்துகிறோம். இந்த வேளையில் ஒரு அளவற்ற கிருபையினால் நம்மை நிரப்பும்படியாக அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே, அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே. ஆமென், 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 ஆமென். Thank you Lord. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே, கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் உன்னை உருவாக்கியது அந்த கிருபை. ஒன்றுமில்லாத நேரம் எல்லாம் எனக்கு உதவி செய்ததே அந்த கிருபை. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. தேவ கிருபை மேலானது, தேவ கிருபை போதுமானது. Amen, amen, amen. Jesus. Hallelujah, 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 hallelujah. உருவாக்கின கிருபை, ஆமென். என்னை நிறைவாக்கின கிருபை, ஹalleluya. என்னை உயர்த்தி வைத்த அந்த கிருபை, ஹalleluya. ஆமென். என்னை தகுதிப்படுத்தின அந்த கிருபை, ஹalleluya. என்னை பலப்படுத்தின அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை எனக்கு போதுமானது. Thank you Lord. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. வாழ முடியுமோ என நினைத்த வேளை உண்டு, என்ன செய்வேன் நான் என திகைத்த நேரம் உண்டு. என்னை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா. அவர் பார்த்து சொல்லுங்க, என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீரே, தூக்கி சுமந்தீரையா. கிருபையே உன் கிருபையே
நித்தம் என்னை சுமந்ததே உங்க கிருபையே. எத்தனை பேர் சொல்ல முடியுமாவே? நித்தம் என்னை சுமந்ததே உங்க கிருபையே கிருபையே. ஜெயமுள்ள வாழ்க்கை செய்வதற்கு கடந்து சென்ற ஆண்டவரே, நான் சொல்வதற்கான வழி, நான் ஆலோசனை, ஆண்டவரே, நான் கடந்து போவதற்கான பலனை கொடுத்த கிருபையில் என்னை பாராட்டினுடைய இரக்கத்தை, என்னை பாராட்டின இந்த இரக்கத்தை நான் நினைக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நித்தம் என்னை சுமந்ததே கிருபையே. Praise the Lord. Hallelujah. காலமாய் நடத்தி வருகிறேன். உமது அன்புக்கு நன்றி நன்றி நன்றி. கோடானக்கடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடானக்கடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடானக்கடி ஸ்தோத்திரம். எனக்கு முன்னே கோடலை சபையாக்கி பாதைகளை சபைப்படுத்தி என்னை நடத்தி வந்த அந்த வழிகளை நினைத்து நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. வருடத்தில் இறுதி வாரத்தில் சமூகத்தில் நன்றியோடு நன்மை துதிக்கின்றன. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு உன் பலவீனத்தில் தருவே. பலவீனமான நேரங்கள் எல்லாம் கண்மணி போல உன்னை காத்து வந்தார்கள், அற்புதமாய் உன்னை சுமந்து வந்தார்கள். அந்த அற்புத செயலை நினைத்து பாருங்கள். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, இப்போதும் என் வாழ்விலே என் இசையா, இப்போதும் என் வாழ்விலே சொல்லுங்க, இப்போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திருந்த என் இயேசுயா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போது என் வாழ்விலே என் இயேசுயா, இப்போது என் வாழ்விலே நீங்கள் போதும் ஆண்டவரே. ஆமென். இப்போது என் வாழ்விலே என் இயேசுயா, இப்போது என் வாழ்விலே மலை போல துன்பம் எதை சூழ் போதும் அது மலை போல
என் வாழ்விலே என் இசையா நீ போதும் என் வாழ்விலே. கண்மணி போல காக்கிறவர், உள்ளங்கையில வரைந்து வைத்துள்ளே நோக்கி பார்க்கிற தேவன், உன்னை விடவாமல் இருப்பதற்காக நான் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன். ஏவன் உன்னை தொழுகிறவன் கண்மணியை தொழுகிறான் என்று சொன்ன தேவன் இந்த காலை ஆராதனை ஆரை கொண்டு தேற்றும்படியாக இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறார். தாய் போல தேற்றுகிறவருடைய ஆட்கள் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிற இதுவரைக்கும் நடத்தியிருந்த உன்னை நட்பு மகனே நான் இன்னும் நடத்துவேன், மகனே நான் இன்னும் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துகிற தேவன் அல்லவா. ஆமென், ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஆமென் நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவரே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். Thank you Jesus, thank you Jesus. ஜெயமாய் நம்மை நடத்த போகிறார், ஆச்சரியமாய் நம்மை நடத்த போகிறார். ஆமென், ஆமென். அற்புதமாய் நம்மை நடத்த போகிறார், தாங்கி நடத்த போகிறார், கரங்களில் ஏந்தி நம்மை நடத்த போகிறார். ஹalleluya. துணையிட்டு நடத்த போகிறார். ஆமென், 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 ஆமென். ஹalleluya. அவரே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அறியாத பாதையிலே, ஆமென், ஆமென், கால்பட்டிராத பாதைகளிலே ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அப்படி இந்த வாழ்க்கையை நடத்துகிற தேவனை பார்க்க முடியும். நீர் போதுமே என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவிடத்துல பல சோதனைகளோடு மக்கள் வந்த போது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில் மனுஷனால் கூட அதெல்லாம் தேவனாலே கூட. ஹல்லேலூயா, தேவனாலே கூட. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மனிதர்களை நம்பின சூழ்நிலைகள், ஆமென், உலகம் என்னை விட்டு விட்டது, ஆனால் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தார், காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அது அடங்கிற்று. என்ன இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலை அடங்கி போகும்படி ஆண்டவர் நம்மோடு கூட பயணித்து வருகிறார். ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம், சொல்லுவோம். கூடுமே ஓட்டம் பிடித்ததையா,
தொடர்ந்து எங்களை நடத்தி செல்வீராக. உமது கரம் இந்த காலவேளைகள் மத்தியில் அசைவாடினதற்காய் நன்றி. உங்களுடைய தூதர்கள் இந்த இடத்திலே உலாவுகிறதற்காய் நன்றி. உங்களுடைய பிரமாணங்களை நடத்தி செல்கிறதற்காய் நன்றி. உங்களுடைய அளவற்ற அன்பினை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி. அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசத்தை பெருகி செய்வதற்காய் நன்றி. மரங்களை நிர்மலமாக்கத்தக்க தேவ வெள்ளை நிறைந்த பிள்ளைகளாக நீரை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. Glory, 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 glory. இந்த சூழலில் முன்னேறி செல்வதற்கான தைரியத்தை பலனியை கொடுத்ததற்காக நன்றி. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அந்த விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுடைய பாதத்தில் இருக்கிறபடினால் அந்த உன்னத பலனுடைய பிள்ளைகளை நிரப்பட்டோம். உடைய மனதை சிந்தையை நிரப்புகிறதுக்கு நன்றி. உடைய சரீரங்களை தேவ பலன் வருகிறதுக்கு நன்றி. நேமே 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 கழுகை போல ஒரு புது பலத்தினை அவளுக்கு கொடுக்கிறதுக்கு நன்றி. ஆண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேறுவதற்காக நன்றி. பலவீனமான காரியங்கள் பிள்ளைகளுக்கு விளைவிக்கும். பலவீன சிந்தை, பலவீன சரீரங்கள் மாறட்டும். தேவ பலன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிறார். எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மாற்றங்களை ஏற்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர். ஆகவே மாற்றங்களை தேவ ஆவியானவர் எப்படி ஏற்படுத்துகிறார் என்பதை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். சென்ற நாளிலே ஆமென் தேவன் மாற்றங்களை எப்படி ஏற்படுத்தினார் என்பதை நாம் சவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் தியானித்தோம். அவன் வேற மனுஷனாய் நீ போவாய் என்று சொன்னான். உன்மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கும், அப்பொழுது நீ வேற இருதயமுடையவனாய் மாறுவாய். நீ தீர்க்க தரிசனிகளோடு தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டு போவாய் என்றெல்லாம் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. நாம் பலமுறை இந்த வசனத்தையும் இந்த பிரசங்கத்தை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய காரியம் என்ன என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய திருச்சபை உணராதிருக்கிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானோடு இருக்கிற உறவு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அல்லேலூயா. குரலை சொல்லமா அல்லேலூயா. பாருங்கள், என்னோடு கூட வேகமாய் கடந்து வாருங்கள். கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மாற்றங்களை நான் சொன்னேன். முதலாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்யும்படி நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது இவைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தேவை என்பதை தேவன் உணர்ந்து, அருமையான தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தவும், நம்மை உணர்த்தவும், நம்மை சரியான பாதையில் வழி நடத்தவும் பரிசுத்த ஆவியை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். கைகளை வைத்து சொல்ல ஹல்லேலூயா. இந்த தேவ ஆவி தேவனால் முன்னுரைக்கப்பட்டவர், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். இந்த தேவ ஆவி இயேசு கிறிஸ்துவினால் பரிந்துரைக்கப்பட்டு நமக்கு பெற்று தந்தவர். இந்த பரிசுத்த ஆவியை பிதாவின் குமாரனுடைய விருப்பங்களை நம்மிலே நிறைவேற்றும்படியாகவே அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை செய்கிற 3 காரியம். ஒன்று என்ன செய்வார்னா, பரிசுத்த ஆவியை நீங்க என்னதான் அவரிடத்தில் எதிர்பார்த்தாலும் அவர் உங்களை எங்க கொண்டு போய் தான் நிறுத்துவாருங்க? பிதாவினிடத்திலும் குமாரனிடத்திலும். பிதாவையும் குமாரனையும் எங்கே பார்க்க முடியும்? எதுல பார்க்கலாங்க? வேதத்துல பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவி நம்மளை எங்க டைரக்ட் பண்ணுவாரு? இவ்வளவு சொல்றேன், அப்படி அமைதியா இருக்கு. எங்க டைரக்ட் பண்ணுவாரு? வசனங்களுக்கு நேரா நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் மிக அழகாக வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியங்களை
இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தேவன் எங்கெல்லாம் பேசியிருக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிபந்தனைகளை வைப்பார், குற்றங்களை உணர்த்துவார், சீர்திருத்தங்களை வைப்பார், அதன் பின்பு வாக்குறுதிகளை கொடுப்பார். அல்லேலூயா. சரிதானே? நீ மனம் திரும்பாத பட்சத்திலே நான் என்ன செஞ்சிருவேன்? விளக்கு தட்டை எடுத்துருவேன், உனக்கு புது நாமம் கொடுப்பேன், உனக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். இப்படிலாம் சொல்ற. சொல்லும் போது முதல்ல உன்கிட்ட ஒரு குறை இருக்கிறது, நீ அதிலிருந்து திருந்தணும் சொல்ற இல்லையா? இப்படிதான் பரிசுத்தர் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். ஆனா சொந்த மனிதனுடைய கருத்துக்கள்லாம் நேரடியாக ஆசீர்வாதத்தை சொல்லுவார்கள். அவருடைய வாழ்க்கையை குறித்து புரிந்து கொள்ளாமலேயே வாரி வழங்கணும். உன்னை வாளாக்காமல் எப்படி தலையாக்குவாரு? நீ ஜெபம் பண்றது இல்லை, நீ வேதம் வாசிக்கிறது இல்லை, நீ பரிசுத்தமா வாழ்றது இல்லை, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை செய்கிறது இல்லை, ஏன் உன் வாழ்க்கை உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை? அப்படிப்பட்ட நிலைமையிலே நீ எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உன்னிலே நிறைவேறும்? அப்ப தேவ ஆவியானவர் சொல்லுவாரானால் நிபந்தனைகளோடு உணர்த்தும்படியாக சீர்திருத்தும்படியான செயல்களை செய்த பின்புதான் ஆசீர்வாதத்தை நேராக நம்மை வழி நடத்துவார். இதை சரியா டைரக்ட் பண்றவர் யாரு சொன்னா எந்த பாஸ்டரும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் தான் அதை சரியா பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு சோதனை பண்ணலாமா? அப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு போதகர் இருப்பாரானால் அவர்கள் இந்த சத்தியத்துக்கு ஊடாக உங்களை நடத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவ ஆவியானவர் ஏற்படுத்துவார். தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். அந்த பிரச்சனைகள் வழியாக நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி அமைக்க வேண்டும், சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நன்மைகளை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும், நாம் எவ்விதமான வாழ்க்கை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அனைத்து விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அதற்கு நம்மை தயார்படுத்தவும், நம்மை பலப்படுத்தவும், நமக்கு உதவி செய்யவும் பரிசுத்த ஆவியானவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. யோவான் அப்போஸ்தலர் அதனால தான் எழுதினார், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம், உங்களில் இருக்கிற ஆவியானவரே என்ன செய்வார்? போதித்து நடத்துவார். என்ன நடத்துவார்? எங்க நடத்துவார்? சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அதுதான் இயேசு சொன்னார். அவர் உங்களை சரள சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நடத்துவார், உணர்த்துவார். உங்கள் பலவீனங்களிலே அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்வது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவனும் குமாரனுடைய விருப்பத்தை நம்மிலே நிறைவேற்றி, அவர்களுடைய பிரதான விருப்பமே நம்ம சரியாயிட்டு அப்படியே போயிடணும் கிடையாது. பிதா நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் இருந்தோம், எங்க கூட்டு வந்திருக்கிறார்? ஆச்சரியமான, அடிக்கடி இந்த வசனத்தை ஆச்சரியமான ஒளிநிலத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஜாலியா வாழ்றது கிடையாது. அவருடைய புண்ணியத்தை அடுத்த ஸ்டெப், நீ மற்றவர்களுக்கு மாதிரியாய் மாற வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சாகிறதுக்கு முன்னாடி நீ அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு வழிகாட்டியாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, பயனுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதுக்குதான் தேவ ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பை பார்த்து சொல்றாரு, பிலிப்பு சாப்பாடு போட்டு இருந்தாரு. பிலிப்பு சொல்றாரு, நீ போ, என்ன செய், காசாக்கு போகிற அந்த மார்க்கமா நீ போ. அங்க ஒரு ஆள் என்ன செய்யற, ஒரு நிதி அமைச்சர் என்ன செய்யற, சேரட்ல வந்துட்டு இருக்கிறாரு. எப்படி லீட் பண்றாரு பாருங்க ஆவியானவர். அவர் சமையல் கட்டுல இருக்கிறாருங்க, சர்ச்சுக்குள்ள இருக்கிறவரை வனாந்திர மார்க்கமா போக சொல்றாரு. அங்க இருக்கிற நிதி அமைச்சர் ஒருத்தர் சேரட்ல வராரு, அவரை சந்திக்க சொல்றாரு. அந்த ரதத்தோடு கூட நீ போன்னு சொல்றாரு. அவர் ரதத்தோடு ஓடிட்டு கொஞ்சம் மெதுவா ஓடுறாரு. அப்போ ஒரு ஆகமத்தை வாசிச்சுட்டு வர்றாரு. ஏசாயா ஆகமத்தை வாசித்து வந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் எழுதப்பட்டிருக்கிற அந்த பகுதியை அவர் வாசிக்கிறார். அப்பொழுது ஆவியானவரே சொல்றார், அவர் என்ன வாசிக்கிறார் கேளு, ஒன்னொன்னு பேசுறேன். ஆமென். கேட்கிறார், நான் இதை பற்றி வாசிக்கிறேன், பொருள் எனக்கு விளங்கவில்லை சொல்றார். எனக்கு நீ சொல்ல முடியுமா? ரைட், அப்பனா என்னுடைய சேரட்ல ஏறிக்கொள். என் அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் காஸ்பல் சொல்ற விதம். யார் கொண்டு போனது? ஆவியானவர். இப்படிதான் உங்களை நடத்துவார். சொல்ல வேண்டிய நேரத்துல, சொல்ல வேண்டிய விதத்துல
உங்களை சொல்ல வைப்பார். நீங்க சொந்தமா முயற்சி பண்ண எதுவும் நடக்காது. அப்ப ஆவியான கரெக்டா கொண்டு போறார். அவர் பேச சொல்றார், பேசினார். அங்க இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரட்சகரை குறித்து விளக்கி சொல்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்ந்தால் பிதாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகலாம் என்று சொல்கிறார். அப்படியானால் நான் அதற்குள்ளே போவதற்கு நான் என்ன தகுதி பெறணும்? நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். இல்லையா? கொண்டு வந்து நிறுத்திட்டார். மந்திரி சத்தியம் உள்ள போனதுமே அதுக்கு என்ன செய்யலங்க, காலத்தெல்லாம் கடத்தல. அவர் சொல்றார், தண்ணி இருக்குதுப்பா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுன்ற. அல்லேலூயா. ரதம் நிறுத்தப்பட்டது. பிலிப்பு ஞானஸ்நானத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிலிப்பு எங்க இருந்தாருங்க? மந்திரி எதனா காசு கொடுப்பாரு இருந்தாரா? மந்திரி ஐடி கார்டு வாங்கி வச்சுட்டாரா? அல்லேலூயா. என்ன செஞ்சாருங்க? வேலை முடிஞ்சுதா? ஆண்டவர் கொண்டு போயிட்டார். யார் அந்த ஆண்டவர்? கர்த்தருடைய ஆவியானவர். தேவ சித்தத்தை நிறைவேற்றி அவரை கொண்டு போய்விட்டார். இன்றைய நாட்களில் இது போன்ற ஒரு நடத்துதல் தான் தேவை என்பதை ஆவியானவர் உணர்ந்து இந்த செய்தியின் வாயிலாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை செய்வதற்கு அவரே நம்மை நடத்தி செல்கிறார். இரண்டாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இரண்டாவது விஷயம் என்னங்க? மாற்றம். தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம், பர்சனல் லைஃப்ல ஒரு மாற்றத்தை தருகிறார். இரண்டாவது ஜெப வாழ்க்கையில மாற்றம். எதுல மாற்றங்க? ஜெப வாழ்க்கையில மாற்றத்துக்கு நான் உங்களுக்கு சொல்வதின் பொருள் நீங்க அதை சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். அனைவரோட வாழ்க்கையில ஒரு பனி மனிதன் தன் வாழ்க்கையில அவன் ரட்சிப்புக்குள்ளே வந்து தேவனோடு சரியான உறவு வைத்திருக்கும் பொழுது அந்த மனிதனை தேவன் அடுத்த நிலைக்கு நடத்துகிற ஒரு இடம் சொன்னா பிரேயர் லைஃப். ரொம்ப ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு நபரை ஜெபிக்க வைத்து அவங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்டீங்கன்னாவே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றாங்க என்பதை கண்டுபிடிச்சிக்கலாம். சிலருக்கு ஜெபமே வராது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பீங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும் அவனுக்கு தெரியல. இவங்க நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் போய் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லி. அந்த காலத்துல சில ஜெபங்கள் எழுதி வச்சிருந்தாங்க. அதை தான் சொல்லி சொல்லி ஜெபிப்பாங்க. தேவ பிள்ளைகள் இப்ப அப்படி கிடையாது. நாமவே ஜெபிக்கணும். சிலர் ஸ்தோத்திரம் சொல்றது கூட கடன் வாங்கி தான் ஸ்தோத்திரம் சொல்றாங்க. எழுதி வச்சிருக்கிற புத்தகத்துல இருந்து நினைச்சாங்க நீதி உள்ள தேவனே ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம். நீ சொல்லக்கூடாது, அத உனக்கு தெரியாதா? என்னை பாதுகாப்பவர் அவர் எழுதிக்கிட்டு படிக்கிறாங்க. தினகரன் ஒருத்தர் எழுதுகிறார், டிஜிஎஸ் தினகரன், இன்னொரு தினகரன் எழுதுகிறார். இப்படி நிறைய பேர் எழுதுகிறாங்க. அந்த புக்கை வாங்கி ஆண்டவரே என்னை விடுவித்தவரே ஸ்தோத்திரம். என்னதான் விடுவிச்சிருக்கிற? இந்த புக்கை பார்த்தா சொல்லணும். நீயே சொல்லணும் என்னெல்லாம் அவர் கிரியை செஞ்சார், எப்படிலாம் அவருடைய குணாதிசயம் இருக்கிறது, எப்படியெல்லாம் வேதம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நீ சொல்ல பழகணும். இது சொல்லாத வரைக்கும் முதல் முறை என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா? ட்ரெயின்ல போகும்போது வாசித்துட்டு போவாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாத அளவுக்கு வாசித்துங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அது பெரிய குற்றச்சாட்டுன்னு நான் சொல்ல. நீங்கள் அதை விட சுயமா சொல்ல பழகணும் என்பதை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச பிராக்டிஸ்ல உங்களுக்குள்ள தேவாவியானவர் வந்துட்டா சொல்ல வைப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்ப ஜெப வாழ்க்கையில மாற்றம் வரும். எப்படி ஜெபிக்கணும்? சிலருக்குலாம் ஒரு பாயிண்ட் கொடுத்து ஜெபிக்க வச்சா அந்த பாயிண்ட்டுக்கு ஜெபிக்கவே வர. அப்போ தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் சொல்லி அந்த ஜெபத்துல கடைசியில அந்த சிஸ்டர் பேர் என்ன சொன்னார் பாஸ்டர் மறந்துடுவாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்களே அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு. ஏன்? அவங்க எதுக்கு ஜெபிக்கணுமோ என்பதை புரியாமலேயே குழம்பி போய் அதுக்கு 1008 ஸ்தோத்திரம் சொல்லி வார்த்தை வராமல் தடுமாற காரணம்னா பிராக்டிஸ் இல்லை. நீங்க தினமும் என்ன செய்யுங்க? வீட்டுல ஜெபிக்கணும். அல்லேலூயா.
ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க தாங்கன்னு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கணும். உங்களை அழகா ஜெபிக்க நடத்துவார். உங்களுக்கு நேரமே பத்தாது. நடுராத்திரில எழுப்பி சொல்லுவாரு, அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாரு. அவங்க பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு கனவுல காமிப்பாரு. ஆண்டவர் உணர்த்துவாரு. அவன் நண்பனுக்காக ஜெபின்னு சொல்லுவாரு. தேசத்தின் நிலைகளை காண்பிப்பாரு. சபையில் இருக்கிற சில பிரச்சனைகளை காண்பிப்பாரு. உங்களுக்கு நேரம் பத்தாதுங்க. உங்க சொந்த பந்தத்தை காண்பிப்பாரு. நீங்க எவ்வளவு விஷயங்களை ஜெபிக்கணும் என்பதை ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இன்னும் இந்த ஜெப வாழ்க்கையின் மாற்றம் என்று சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, பல நாள் ஜெபம் பண்ணுவாங்க, பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கொஞ்சம் அது புல்பிட்டு அசைது பாருங்க, அசைய கூட அசையாது. ஏன்? அது ஒண்ணுமே செய்யாது. ஆனா வெறும் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க. அந்த ஜெபம்லாம் இனி என்ன செய்யாதுங்க, செல்லுபடியாக. அல்லேலூயா. உங்க ஜெபம் அசைவு உண்டு பண்ணும். உங்க ஜெபம் மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்க ஜெபம் பிசாசுடைய கிரிகளை நிர்மூலமாக்கணும். உங்க ஜெபம் நோய்களை குணமாக்கணும். உங்க ஜெபம் ஆறுதலை கொண்டு வரணும். உங்க ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஜெபங்களாய் ஜெபங்களிலே ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறேன். திரும்ப திரும்ப அதை நான் சொல்லிக் கொடுக்க விரும்பவில்லை. நீங்கள் அசுத்தாவியை எதிர்த்து ஜெபம் பண்ணும்போது விரட்டி ஜெபம் பண்ணலாம். நீங்க தேவைக்காக ஆண்டவர் கிட்ட கேட்கும்போது கொடும் ஆண்டவரே அப்படிலாம் கேட்காதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாத்துக்கிறீங்களா? சிலருக்கு அப்படிதான் ஜெபம் பண்ண பிடிக்கும். சத்தமா தான் ஜெபம் பண்ண பிடிக்கும். அதிகாரமா தான் ஜெபம் பண்ண பிடிக்கும். அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். உன்னை யாருன்னா பார்த்து கொடு அப்படின்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? உங்க பிள்ளை கேக்குது, காசு கொடு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி ஒத்துப்பீங்களா? அம்மா கொடுங்கம்மா அப்படி கேளு, சாரி கேளுன்னா சொல்லுவீங்க. நீங்க சொல்லிக்கிறீங்களா? சாரின்னு தப்பா ஜெபம் பண்ணிட்டேன். செல்வி சிஸ்டர் சொன்னாங்க, நிறைய காரியங்கள் எப்படின்னு தெரியாம இருந்தாலும் கர்த்தர் இப்ப நடத்துறார். புரிந்து கொள்ளுங்கள், எதை எப்படி ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஜெபத்துல நல்ல ஃபார்முலா ஆண்டு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, பரமண்டல் இருக்கிற முதலாவது நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது எது கொண்டு வரணும்? அவரை மகிமைப்படுத்தணுங்க. எவ்வளவு வார்த்தை சொல்லு, எத்தனை பாட்டு பாடுறியோ அவரை மகிமைப்படுத்தணும். ஜெபத்துல கத்துக்குங்க. ரெண்டாவது, ஒரே ஒரு வசனத்துக்கு சொல்றேன், அவருடைய ராஜ்யம் வரணும். நம்மளே ராஜ்யம் பண்ணக்கூடாது. அவருடைய ஆளுமை, அந்த ராஜ்யம் வரணும். நீங்க கேளுங்க, குடும்பத்துல வரணும், என் வாழ்க்கையில வரணும், நீங்க ஆளுகை செய்யணும் என்று அவருடைய ராஜ்யம் வரணும்னு கேளுங்க. அவருடைய ஆளுமைக்கு ஒப்பு கொடுங்க. மூன்றாவது, அவருக்கு மகிமை கொண்டு வந்தோம், அவருடைய ஆளுமைக்கு ஒப்பு கொடுத்தோம். மூன்றாவது நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே என் விருப்பப்படி அல்ல உங்களுடைய விருப்பமே நடக்கட்டும். கைகளை தட்டி பண்ணலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. இயேசு இதுதான் ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். இந்த முறையை நம்ம பின்பற்றுகிறோமா? இல்ல திருச்சபையில இந்த மனப்பாடமா சொல்லுவாங்க, எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. மன்னிச்சிருப்பாங்களா? சொல்லுமேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடனாளிக்கு என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். அது சொல்றதுக்காக சொல்லி தரல இயேசு. அது வாழ்க்கையில் அபியாசப்படுத்த சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் அடுத்து அதோட என்னென்ன விஷயம் அது பண்ணுங்க. ஒரு வசனத்தை மட்டும் நீங்க புரிஞ்சு கொடுங்க. மகிமை, ராஜ்யம், ஆளுகை, அவருடைய விருப்பம். அல்லேலூயா. இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானது என் வாழ்க்கையில நடக்கட்டும். தேவ சித்தம் என்ன? நீ ஃபெயில் ஆயிட்டுன்றதா? தேவ சித்தம் நீ படுக்கையிலேயே நோயா இருக்கணும்டா? தேவ சித்தம் என்னங்க? அவர் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் நீ சுகமா இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் நீ பெரியவனாக வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் நீ முதன்மையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இதில் ஆண்டவருடைய சித்தம் என்பது அதை நீங்கள் வேதத்துல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம விருப்பத்துக்கும் ஆண்டவருடைய விருப்பத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தெல்லாம் நீங்க பைபிள்ல பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா சொல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல போ அப்படின்னு. ஐயோ, அவங்க கிட்ட பேச சொல்றாரு. அது ஆண்டவருடைய சித்தம். உன் சத்துருவை நேசிக்கணும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தங்களை பைபிளை வாசிச்சு பாருங்க. அவ்வளவு காரியங்களை சொல்லி வச்சிருக்கிறார். இதுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியாது.
அதனால கடைசியா பண்ண தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் என் உள்ளத்துல பலமா தொனித்து கொண்டே இருக்கிறது. அவர் விருப்பம் செய்யலையே, ஏதோ செய்யறோம். இன்னும் அவர் விருப்பத்தை நம்ம அறிய கூட இல்லை. அவர் விருப்பப்படி வாழ முடியவில்லை. அவர் விருப்பத்தை செய்யணும். ஒரு பக்தன் அழகா அப்படி பாடி இருக்கிறார். ஆமென். சித்தம் அறிந்த பின்பும் என்ன செய்ய முடியலையா? என்ன செய்ய முடியலமா? அந்த பாட்டு தெரியலையா? தேவனே 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 என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, பாவியின் மீது கொண்டு புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரிய. சித்தமே நமக்கு தெரியும். அவர் சித்தம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்த தேவ திட்டம், உன்னை குறித்த அவர் விரும்புகிற வாழ்க்கை அவர் கையில தான் இருக்குது. சிலர் ஓடுவாங்க இல்லையா, பஞ்சாங்க பாப்பாங்க. ஒரு நாள் கேட்டு, என்னங்க அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிச்சான்னு கேட்டேன். அவங்க பஞ்சாங்கம் பார்த்தே சரியில்லைன்னுறாங்க. அப்ப கஷ்டம் தான் இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம கூட என்ன செய்யறோம்னா, எங்கெங்க ஓடுறோம். அது கிடையாது. தேவ சித்தம் யார்கிட்ட இருக்குதுங்க? ஆமா, உங்க காரியம்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அந்த பக்தர் சொல்றாரு, சித்தம் நீர் வைத்த பின்பும் அந்த சித்தத்தின்படி வாழ எனக்கு தெரியல. அப்ப தேவ சித்தத்தை நாம் அறிந்து, ஆனால்தான் பவுல் ஆண்டவரிடத்தில் கேட்டார். சவுலா இருக்கும் பொழுது சபையை துன்பப்படுத்துவது அவருக்கு சாதாரண விஷயமா இருந்தது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான். ஆனால் கிறிஸ்துவுடைய பிரமாணம், அந்த நீதி பிரமாணம், அந்த கிருபா பிரமாணத்தை அவர் உணராதிருந்தார். இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் அறியாதிருந்தார். அறியாமையினாலே வைராக்கியம் கொண்டு வாழ்ந்தாலும் ஆண்டவர் அவரை விட்டுவிடவில்லை, சந்தித்தார். அல்லேலூயா. உங்களை என்னோடு கர்த்தர் பேசுகிறது அப்படிதான். ஆண்டவர் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சந்திப்பதெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தத்தான். அந்த மாற்றம் ஏற்படும் போது பவுலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அவங்க விருப்பம் என்ன ஆண்டவரே? அந்த விருப்பத்தை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். தேவ ஜனமே, ஆகவே நான் இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னேன். உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. இதுவரைக்கும் என் ஜெபம் ஒரு அசைவும் உண்டு பண்ணல. என் ஜெபத்துல ஒரு மாற்றம். நான் கனிவோடு கரிசனையோடு எப்படி அதிகாரத்தோடு எந்தெந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும் என்பதை கற்றுக் கொடுன்னு கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மட்டுமல்ல, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நீங்கள் எவ்விதமாய் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. எப்படி கேட்கணுமா? தேவனிடத்தில் எப்படி கேட்கணுங்க? இயேசு சொல்லியிருக்காரு, வேதம் சொல்றது எப்படி கேட்கணுமா? நீங்கள் டேஸ் உள்ளவர்களாய், வைக்கு உள்ளவர்களாய், அப்படியா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை கர்த்தர் தருவார். அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் கேட்க சொல்லியிருக்கிறார்? நீங்கள் தேவ சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் உங்களுக்கு தந்துடுவார். அதுக்கப்புறம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். இப்ப பாருங்க, இது மூணு விஷயம் மட்டும் வச்சுங்க. நிறைய விஷயம் இருக்குது எப்படிலாம் கேட்கலான்னு. அவர் நாமத்தை சொல்லி கேட்கணும், அவர் விருப்பத்தின் சித்தத்தின்படி கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். இதெல்லாம் ஜெப வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிற காரியங்கள். அல்லேலூயா. இப்படி எல்லாம் கேட்டாதான் ஆண்டவர் நேசிவாருங்க, அற்புதம் செய்வார். ஆகவே ஜெப வாழ்க்கையில அவ்விதமாய் அணுகுகிற முறை. அடுத்தபடியாக மூன்றாவது நான் சொல்லுகிற காரியம், ஜெப வாழ்க்கையில உங்களுடைய வல்லமை அதுல காணப்பட வேண்டும். உங்கள் ஜெபங்கள் வல்லமை உள்ளதா இருக்கணும். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் நிறைந்ததாய் உங்கள் ஜெபம் இருக்க வேண்டும். நீங்க ஜெபிச்சா கட்டு உடையணும், நீங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கணும், நீங்க ஜெபிச்சா மாற்றம் உண்டாகணும், நீங்க ஜெபிச்சா பயம் போடணும், நீங்க ஜெபிச்சா வியாதி சுகமாகணும், நீங்க ஜெபிச்சா அவங்க ரட்சிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். சும்மா வெறுமனே ஜெபம். அல்லேலூயா. ஆமென். தேவ ஆவியானவர் இதை தருவார். உங்கள் ஜெபங்களோடு தேவன் என்ன செய்வார்? வரங்களையும் தருவார். எதை தருவாருங்க? எதையும் தருவார்? வரங்களையும் தருவார்.
எதை எப்படி என்று அறிந்து கொள்ளும்படியான வரங்களை, வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை, வியாக்கியான வரங்களை, சுகமளிக்கும் வரங்களை, பலவிதமான வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு அறிவை உணர்த்தும் வசனங்களை உங்களுக்கு தந்து உங்களை பயன்படுத்துவார். விசுவாச வரத்தை தந்து பயன்படுத்துவார். ஆகவே அருமையான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் பயணித்தால் இதெல்லாம் நடக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். ஜப வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். இதுவரைக்கும் ஜெபித்த ஜபம் வேற, இப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ண உடனே காரியங்கள் மாறுகிறது. இப்பொழுது என் ஜபத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இப்பொழுது என் ஜபத்தில் அநேக வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். ஜப வாழ்க்கையிலே நான் அவருடைய அடுத்த நிலைமைக்கு போகும்படி என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேயர் லைஃப் ரொம்ப முக்கியமானது. அப்படி ஜெபிச்சதுனால தான் உலகத்துல மிகப்பெரிய எழுப்புதெல்லாம் உண்டானது. அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். 1ஆம் நூற்றாண்டில் இருந்து நான் உங்களுக்கு சொன்னேன் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களை நான் கடந்த வாரத்தில் கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் எழுப்பிய பரிசுத்தவான்கள், அவர்கள் மூலமாய் உலகத்தில் வந்த எழுப்புதலை குறித்து நான் சொன்னேன். இப்படி 21ஆம் நூற்றாண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அதே பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பிரதானமான திருச்சபைகளை செய்யக்கூடாது, சின்ன சின்ன சிறு சபைகளை, கொட்டைகளை, குழுக்களாக அவள் செய்கிற ஊழியங்களை, பலத்த கிரிகளை கர்த்தர் செய்கிறார். அநேகருடைய வியாதிகள் குணமாகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள். காடுகளிலே சபையே இல்லாத இடங்களில் ஆராதிக்கிறாங்க. அங்கெல்லாம் இதெல்லாம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, இவங்க எவ்வளவு பெரிய வசதியா இருக்கிறாங்க பொருட்களை, இவங்க கிட்ட ஒண்ணு இருக்குது. தேவ ஆவியானவரை விசுவாசிக்கிற சபைகளில இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை, இயக்கத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எல்லா சபைகளுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே சின்ன சின்ன சபைகள்ல கர்த்தர் கிரியை செய்து ஆத்துமாக்களை திரளாய் கொண்டு வருகிறார். அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனா இக்காலகட்டத்தில் இதை நான் பெருமையாய் சொல்லிக் கொண்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவரால் நடத்தப்படுவதற்கு முழுமையாக விட்டுக் கொடுக்காத அநேக காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தேவ ஆவியானவர் என்ன செய்றாங்க, அதையும் எழுதிட்டார் பவுல் அன்னைக்கு. நீங்கள் உங்களில் உள்ள பரிசுத்தாவை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது சொன்னார். எப்படி அவரை துக்கப்படுத்த முடியும்? பரிசுத்தாவை எனக்கு மோசமானவங்க அப்படின்னு சொன்னா துக்கப்படுவாரா? பரிசுத்தாவை எப்பெல்லாம் துக்கப்படுவார்? அவர் சொல்லபடி நடக்கலனா, ஏன்னா நீங்க அவருடைய வாசஸ்தலம். அவர் உங்களை ஆண்டவருக்காக உங்களை என்ன செய்றார், பிதாவிடத்தில் சேர்ப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க பிள்ளைய நீங்க நல்லா சுத்தமா மண்ணில விளையாடி அதை ஏதோ பண்ணிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்க, நீங்க சுத்தமா கழுவி பவுடர்லாம் போட்டு நல்ல சட்டெல்லாம் புதுசா போட்டு அப்படின்னு நிறுத்தினீங்கன்னா அடுத்த செகண்ட் அடுத்த வேலை ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன வரும்? ஏன்? உங்க விருப்பம் என்ன? பையன் நீட்டா சுத்தமா இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? அப்ப யார் துக்கப்படுற? நீங்க எப்படி துக்கப்படுறீங்களோ அதே போல உங்கள் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தும் போதெல்லாம், அசுத்தப்படுத்தும் போதெல்லாம், தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் நடந்து கொள்ளும் போதெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து துக்கப்படுறார். நீங்கள் அவரை துக்கப்படுத்த கூடாது. ஒரே ஒரு வார்த்தை, நிறைய ரீசன் சொன்ன, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாய் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் துக்கப்படுவார். ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுக்கு ஏற்ற பாதையில நடக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அந்த பாதையை விட்டு விலகும் பொழுதெல்லாம் ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. என்ன அருமையான தேவ ஜனமே, தேவ ஆவி இருக்கும் போதெல்லாம் நீங்கள் தேவனுக்காக செயல்படுவீர்கள். தேவ ஆவி இல்லாமல் வேற ஆவி உங்களுக்கு வரும்போதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்கள். இது உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னா நீங்கள் என்ன ஆவியை உடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சவுல் ராஜாவை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ ஆவியை பெற்ற தாவீது தேவ சமூகத்திலே அவன் அந்த ஆவியினால் நடத்தப்பட்ட ஆடுதான் பேசிட்டு இருந்தான். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவன் அவன். தேவனோடு சம்பாஷிக்கிறவன் அவன். அவன் மேல இருக்கிற அபிஷேகம், அவன் ஆட்டை கொள்ள வருகிற சிங்கத்தை என்ன செய்வான்? ஆமா பாருங்க, பூனையை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிருவான் பொழுது. அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெரிய வல்லமையானது. இப்படி எல்லாம் பண்ணவன் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவன் மேல இருக்கிற, அவனுக்குள்ள இருக்கிற தேவன் மேல அவ்வளவு ஒரு விசுவாசம். யுத்த காலத்துக்கு அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க வரான்.
வந்து பார்த்தா அண்ணன்மாரெல்லாம் என்ன செய்றாங்க, கொஞ்சம் ஆள் கொஞ்சம் உயரமா இருக்கிறான், அவ்வளவுதான். அவனை பார்த்து என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. அவரை சவால் விடுறான். இவன் சொல்றான், ஆடு மேய்ச்சவன் மேல அபிஷேகம் இருந்ததுனால விசுவாச வார்த்தை பேசுறான். என்ன பேசுறான் தெரியுங்களா? இவன் ஏமாத்துறான். சொல்லுங்க, நம்ம பேசணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க சொல்ல, இந்த பிரச்சனை ஏமாத்துறோம். அவன் இவன் ஏமாத்துறோம். ராணுவங்களுடைய தேவன் அவன், இஸ்ரவேலுடைய தேவனை நிந்திக்க ஏமாத்துறோம். தேவனையா நிந்திச்சாவன் யாரை நிந்திக்கிறான்? ஜனங்களை தானே நிந்திக்கிறான். ஜனங்களை தொட்டா தேவனை தொடுற. சவுலுக்கு அதான் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. என் ஜனங்களை நீ டிஸ்டர்ப் பண்றது, நீ என்ன தொடுற? முள்ளில் உதைக்கிறது கடினமான கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள், கண்மணியை போல பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவர் பேசுறார் பாருங்க. அபிஷேகத்தை பெற்ற தாவீது பேசினா, நீ ஏமாத்துறன்னு கேட்டான். அவனுக்கு வருது பார், ஒடிப்பையில என்ன செய்யறேன், இன்றைக்கு ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யறேன், பண்ணு போட்டு போடுற மாதிரி நான் போட்டுறேன்னா. அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் ஒரு கல்ல சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, யெகோவா நிசின்னு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சுத்தி அடிச்சான், அவ்வளவுதான். அவன் விழுந்து போனான். அன்றையிலிருந்து பயம் பிடித்தது பெலிஸ்தருக்கு. ஈசாயின் குமாரனை கண்டால் பயப்பட ஆரம்பித்தார்கள். அவனுக்கு என்ன திறமை இருந்துச்சு? அவன் மேல இருக்கிற அபிஷேகம் தான் அவனை திறமையாய் மாத்திச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற அன்மையான தேவனுடைய ஜனமே, தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பவர் மட்டுமல்ல, உன்னுடைய ஜெப வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பவர் மட்டுமல்ல, இன்னைக்கு நான் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்ல வரும். எதிர்காலத்திலே மாற்றத்தை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சிலருக்கு ஃபியூச்சரை குறிச்சதானே எந்த விதமான ஒரு நம்பிக்கையே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன போயிடுச்சுங்க, நம்பிக்கை போயிடுச்சு. ஃபாதர் பாடிட்டார், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை. பாடுங்க, எதிர்காலம் ஆளுகை வேற மாதிரி இருக்கு. அதிகாரமா பாடுங்க. ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நீங்க அதை அறிக்கணும், அடிக்கடி சொல்லணும். ஆமா, நான் இப்ப எப்படி இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. மகிமையான வாழ்க்கை வைத்திருக்கிறார். எனக்கு இல்லாத நன்மைகளை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். நான் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக அவர் செய்வார். அதற்காகத்தான் என்னை அவர் அழைத்திருக்கிறார். என் கடன்களை அவர் மாற்றி விடுவார், என் சிறையிருப்பவர் மாற்றி விடுவார், என் துன்பத்தை அவர் மாற்றி விடுவார், என் பிள்ளைகளை வளரச் செய்வார், என் எதிர்காலத்துக்கு ஒரு நன்மையை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பொய்யுரையாத தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வத்திற்கு முற்று காரணம். அவரால் செய்யக்கூடாத காரியம் இல்லை. அடிக்கடி சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நம்ம சொல்ல மாட்டோம், குடுகுடுக்காரன் சொல்லிட்டு போற மாசம் முந்தின மாசம் சொல்லிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அல்லேலூயா. அப்படிலாம் நமக்கு யாரும் சொல்லணும், சிஸ்டர் உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறார். என்ன பயன்படுத்த போறார்? சிஸ்டர் அதை சொல்லணும், கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார். நாமளே சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய நிலைமை அறிஞ்சு நம்ம சொல்லணும். நம்ம நிலைமை தெரியாத ஒருத்தர் சொல்வார், இன்றைக்கு இந்த நாளில் இருந்து ஊழியத்துக்காக உங்களை கர்த்தர் எடுக்கிறார். எப்படி எடுப்பாரு? அந்த சிஸ்டர் ஒரு பேர் கூட பைபிள் வாசிக்கல, அவங்க புருஷனோட என்னவா இல்லை, அது சமாதானமா இல்லை, எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. மற்றவங்க சொல்ற கன்ஃபர்ஸ் அல்ல. அப்படி சொன்னா அது கேட்டுங்க, தப்பு கிடையாது.
தீர்க்க தரிசனமா வார்த்தைகள் வரும்போது கேட்டுங்க. ஆனா அதுக்கு நீங்க தகுதி பெறணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, என்னை ரட்சித்த தேவன், என்னை மாற்றின தேவன் எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தவர், என் ஜெப வாழ்க்கையில என்னை உந்தி இப்படித்தான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆண்டவர், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இதே வேளையில் என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எதிர்காலம் இல்லாமல் நான் ஜெபிக்கவில்லை, எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை எனக்கு வைத்திருக்கிறார். என் காலையில் சில தம்பிமார்கள் இங்கிருந்து சாட்சியாக சொன்னேன், ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எதிர்காலம் இல்லாமல் இயேசு நம்மை வைத்திருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு பலமான நாட்களை தேவன் வைத்திருக்கிறார், மகிமையான நாட்களை வைத்திருக்கிறார். அது நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய நிறைஞ்சு நீங்க கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கிறது, ஜெப வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கிறது. இப்பொழுது எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதை அறிவிக்கிற துணிவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தர வல்லவராக இருக்கிற கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41:38 நீங்கள் அங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு அருமையான பக்தன், அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் ஏற்கனவே சொப்பனத்துல சொன்னார். வாசிங்க. தேவ ஆவியானவர், ஜனத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாட துவங்கின போது, தேவ பிள்ளைகளே, யோசேப்பு அந்த நாட்களிலே ஆண்டவர் மேல் மிகுந்த பற்றுறுதி உள்ளவனாய் வாழ்ந்தான். அவருடைய பெற்றோர்கள் அவனை அற்புதமாக வளர்த்தாங்க. அதுல யோசேப்பு ரொம்ப செல்லமா அவங்க அப்பா வளர்த்தாரு. ஏன்னா செல்லன்னு சொன்னா மற்ற பிள்ளைங்களை விட இவரை ஸ்பெஷலா கவனிச்சார். ஆமென். என்ன கொடுத்தாருங்க அவங்க அப்பா? பைக் வாங்கி கொடுத்தாரா? மொபைல் வாங்கி கொடுத்தாரா? பல வர்ண அங்கி. அப்ப ஸ்பெஷல் அதான் நினைக்கிறேன். பல வர்ண அங்கி அவனுக்கு மட்டும் பர்த்டே வாங்கி கொடுத்துட்டாரு. 12 பிள்ளைங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் மேல கோவம். இது பத்தாதுன்னு அப்பா செல்லம் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, இதுலயே கடுக்கடுன்னு இருக்கிறானுங்க. இது இல்லாம இவன் என்ன பண்றான், திடீர்னு சொப்பனம் கண்டு தேவாவியம் மேல இருக்குது. சொப்பனம் பார்த்து சொல்ல, நீங்க எல்லாம் ஒரு நாள் என்ன வணங்க போறீங்க அப்படின்றான். என்ன வருதுங்க? பண்ண கடிக்கிறாங்க. வணங்க போறோமா பார் அப்படின்னு ஒரு நாள் தன் சகோதரனுக்கு ஆகாரம் எடுத்து செல்கிறான். சகோதரர்கள் அவனை அடிச்சு குடியில போட்டுறாங்க. சரி, சகோதரன் அவனை காப்பாற்றுகிறான். அதன் பின்பு அவர்களை 20 வெள்ளி நாணயத்துக்கு எகிப்திற்கு வித்து போடுறாங்க. வியாபாரிங்க இஸ்மவேலர் அவனை கொண்டு போய் எகிப்து நாட்டிலே சந்தையிலே அவனை வியாபாரம் செஞ்சாங்க. எகிப்துல அந்த நாட்டிலே மனித வியாபாரம் நடந்தது. இந்த மனித வியாபாரத்துல ஒரு அதிகாரி வந்து அவனை என்ன செஞ்சுட்டான், காசு கொடுத்து வாங்கிட்டான். அந்த அதிகாரி பேர் என்னங்க? போத்திபார். ஞாபகம் வச்சுங்க, பெட்ஷீட்டை போத்திக்கிற இல்லையா, அது ஞாபகம் வச்சுங்க. போத்திபார். இந்த போத்திபார் அவன் அந்த நாள்ல அவனை வாங்கி கொண்டான். எகிப்துக்கு போய்விட்டான். தாய் தகப்பனோடு செல்லமாய் வளர்ந்த பிள்ளை தாய் தகப்பனை இழந்து, உறவுகளை இழந்து, பகைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, விற்றப்பட்ட நிலையிலே அடிமையாக அவனை வேலை வாங்குகிற இடத்துல விற்கப்பட்டார்கள். ஆனா அவன் மேல இருந்த ஆவி அவனை அடிமையா வச்சில்ல. கைகளை வைத்து கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? நான் தான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவி உனக்கு ஒரு எதிர்காலத்துக்கு நேராக உன்னை நடத்துவான். இப்ப நல்லா ஜோசியம் மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உன்னை திடீர்னு உயர்த்து வரலாம் சொல்ல. யோசேப்புக்கு அதுக்கு தகுதியா இருந்தான். ஏன் தகுதியா இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் தப்பு நடக்கிற சூழ்நிலை வந்தாலும் தப்பு செய்யாமல் அதை உணர்த்தி சரியான பாதையில நடத்தினார். அதுக்கு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவி ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அனுப்பிச்சுட்டு போக கூடாது. அவரோடு பயணிக்கணும். அவர் உனக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேசுறார், ஒவ்வொரு நாளும் உணர்த்துறார். இது சரியில்லை, இது சரிப்படுத்திக்க, இதை ஏற்றுக்கொள், இது மன்னிச்சிடு, இது விட்டுடு சொல்லுவார். சில விஷயம் அப்படியே மண்டையில வந்து நிற்கும். இது போகவே போகாது, ஒரே பாரம் ஆயிடும். ஆவியானவர் உதவி கேளுங்க. ஆவியானவர் இது என் மனசை விட்டு போன ஃப்ரீ ஆக்குன்னு சொல்லுங்க, உங்க மைண்டை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு உதவியாய் கொடுத்துக்கிற அந்த ஆவியானவர் அன்றைக்கே செயல்பட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பு அவன் கையிட்டு செய்த காரியங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என்ன வேலை கொடுத்தாங்களோ எல்லா வேலையும் சிறப்பாக செய்தான். ஹல்லேலூயா. காரணம் அவனோடு இருந்த தேவன். ஹல்லேலூயா.
என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதன் பின்பு பாருங்கள், அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம். அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம். அதிகாரத்துல தயவு பெற்ற ஒரு மனுஷனா இருந்தான். தவறு செய்யும் சூழ்நிலை வரும்போது இந்த தேவாவிதான் அவனை தடுத்து நிறுத்தியது. ஹல்லேலூயா. அதன் பின்பு பாருங்கள், அவன் மேல் குற்றம் சாட்டப்பட்டு தவறான குற்றத்தை அவன் மேல் வைத்தாலும் அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறான். அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வேதாகம சிறை கம்பிகள் அவனை அடைத்து வைத்த போதும் அவனுக்குள் இருந்த தேவ வரத்தை யாராலும் அடைத்து வைக்க முடியவில்லை. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை உந்தி தள்ளி கொண்டே இருந்தது. அவன் நினைக்கல, ஒருவேளை மானசீகமா நினைச்சா என்னையா இங்க கொண்டு போய் வச்சாங்க நினைக்கிறான். அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி எகிப்துடைய அந்த அரண்மனை கிட்ட போயிட்டான். ஒரு அகதி, ஒரு அடிமை, குற்றம் சாட்டப்பட்டவனை ஒரு நாள் ராஜா அழைக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவனை ராஜா அரண்மனையில கொண்டு போய் நிறுத்துவதற்கு காரணம் என்ன? அவன் மேல் இருந்த தேவ வரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவ வரத்தை தேவன் தம்முடைய ஆவியினாலே கொடுக்கிறார். அந்த தேவ வரத்தை பெற்ற மனிதனை, அவனுடைய எதிர்காலத்தை, அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நடந்தது. அதுக்கு அவன் நடத்தினார். அதற்கு வழி நடத்தும் போது, தேவன் வழி நடத்தும் போது நம்ம பார்வையில கஷ்டங்களா தெரியும், நம்ம பார்வையில அது கருகளா இருக்கும், நம்ம பார்வையில முற்களாய் தெரியும், நம்ம பார்வையில அது குறுகலான பாதையா தெரியும். ஆனா அந்த வழியில தான் உனக்கு ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறார். அந்த போராட்டத்தின் மத்தியில தான் உனக்கு ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார். அந்த நிந்தையின் மத்தியில தான் உனக்கு ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் யோசேப்பு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே ராஜாவின் சொப்பனத்தின் விளக்கத்தை சொன்னார். ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? இங்க சொல்றாரு, யோசேப்பை விட எனக்கு அடுத்த நிலையில பெரிய ஆளு யாருமே கிடையாது. அவர் சொல்றார், உன் வார்த்தையை மீறி ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது, கைய கால கூட ஆட்டக்கூடாதான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எகிப்து நாட்டுக்கே பெரிய அதிகாரியா, அந்த பார்வோனுடைய அடுத்த சிம்மாசனத்துல நீங்க அந்த அதிகாரத்தை போய் வாசிங்கன்னா அப்படியே அழகா போட்டிருக்குங்க. 41 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 46ஆம் வசனத்துல சொல்றார், 38ல நான் சொன்னேன், இந்த மனுஷனை போல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? இந்த மனுஷனை போல அழகு, இந்த மனுஷனை போல திடகாத்திரம், இந்த மனுஷனை போல அறிவு, இதெல்லாம் சொல்ல, அழகு சொல்ல, அறிவு சொல்ல, உடல் வாகை சொல்லவில்லை, ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்லும்படியாக தேவன் வாக்குரைத்திருக்கிறார். அப்படித்தான் தேவன் செயல்படுறார். ஆமென். அருமையான தேவ ஜனமே, பாருங்கள், இவனை போல இல்லைன்னு சொல்றார். 40ஆம் வசனத்துல சொல்றார், சிங்காசனத்துல மட்டும்தான் நான் பெரியவனாய் இருப்பேன். ஆனா 41ஆம் வசனம் சொல்றாரு, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை நான் அதிகாரியாக்கினேன். அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்க. 43ஆம் வசனத்திலே மறுபடியும் சொல்றார், இவனை தண்டம் விட்டு விழுந்து பணியுங்கள் என்று சொல்லி எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரமாக்கிறேன் சொல்றார். 44ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, ஒருவனும் இவனுடைய உத்தரவை மீறி கையோ காலை என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாதுன்னு சொல்ற. அவ்வளவு பெரிய பொசிஷனுங்க. இந்த உயர்வுக்கு யார் கொண்டு போனது? அவன் மேல இருந்த தேவாவியானவர். இப்படி பைபிள்ல நிறைய அடையாளங்களை நான் சொல்லுவேன். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, தேவாவியான செய்யற விஷயங்களை பாருங்க. எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்க, எலியாவை விட 2 மடங்கு பயன்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க உள்ள 2 பேரை நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். தானியேலை எடுத்து பாருங்க. தானியேல் மேல் தேவாவியானவர் இருந்தார். ராஜா அவனை குறித்து சொல்கிறார் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல, இவன் சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லி மிகப்பெரிய நிலையில் உயர்த்தப்பட்டான். இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னுடைய அண்ணன் தம்பிலாம் வணங்குவாங்கன்னு சொன்னாரு. அது ஒரு நாள் நடந்தது. தானிய பஞ்சம் வந்த போது, அருமையான தேவனுடைய பிள்ளை, யாக்கோபின் குமாரர்கள் எகிப்திற்கு தானியம் கொள்ளும்படி வந்த போது அடிமையாக 20 பைசாவுக்கு விற்கப்பட்ட அந்த தம்பி தான் அங்க அதிகாரியா இருந்தான். இவங்களுக்கு தெரியாது, அவருடைய எகிப்திய உடையில இருந்தான். ஆனால் அவங்களுடைய ஸ்லாங், அவங்க பேசுகிற மொழி, அவங்களுடைய பாவனை எல்லாவற்றையும் பார்த்து அவன் கண்டுகொண்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். ஒரு நாள் அவனுக்கு சொன்னபடியே கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிற ஒரு தெய்வம் உண்டு. தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, தானியேல் வாசிக்கலாம் 6:3-4.
அவன் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். இங்க தானியேலும் அதிகாரி ஆக்குறாங்க. எதனால? நல்லா படிக்கிறான்னா அங்க என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிடுங்க. அவன் மேல் விசேஷித்த ஆவி இருந்ததினாலே அவன் அதிகாரி ஆகிட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவன் மேல் விசேஷித்த ஆவி இருக்கிறது. தேவன் அவனை எல்லாருக்கும், அந்த நாடு முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக அறிவித்தான். ஏன் தெரியுமா? இந்த தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற அவனுடைய தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், ராஜாவின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. இனிமேல் நினைச்ச முடியாது, ஒன்னும் பேசவே முடியாது. எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீ எப்படியே தப்பிச்சிட்ட, எதுவுமே பேசல ராஜா. ராஜா சொல்றா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவித்தாரா? அவன் அவனை கவனித்தான். ஆகவே ராஜாவே நீர் வாழ்க என்று அவனை வாழ்த்தினான். ஏன்னா ஆவியை பெற்றவங்க தான் தான் சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும். ஆவியை பெறாதவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது. நம்மள சொல்லிதான் என்ன சிங்க கபில போட்டியா நீ உருப்படியா ராஜாவே வாழ்க நான் சொல்லியிருப்போம். ராஜா ஒழிக. இவன் தேவாவியை பெற்றவன், சத்துருவை மன்னிக்கும் அந்த ஆவியானவரோடு கூட இருந்ததுனால அவன் சொல்ற, ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்கிறான். இப்ப ராஜா சொல்றான், தானியேலுடைய தேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவன், காஸ்பல் ராஜா சொல்றார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களோட ஒவ்வொரு நாளும் அவர் பயணிக்கிறார். அல்லேலூயா. தப்பு செய்யும் போதெல்லாம் உணர்த்துவார், உங்களை சரியான பாதையில் நடத்துவார், யாருக்கு சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லிக் கொடுப்பார், எழுந்து ஜெபின்னு சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் சத்தியத்துக்கு நேரம் உங்களை நடத்திக்கிட்டே ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் உங்களை லீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பயணம் தான் நீங்க செய்யணும். இதெல்லாம் ஒரு அனுபவம், இது ஒரு அடையாளம். அப்படிதான் பைபிள் சொல்லிக்குது. அந்நிய பாஷை என்னதுங்க? ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணி அவரோடு கூட நீங்க பேசணும், அவரோடு கூட சம்பாதிக்கணும். அந்த லெவலுக்கு நீங்க போகும்போது தான் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். நீங்க சபைகள்ல வரங்கள் செயல்படல, ஊழியர்கள் தான் வரங்களோடு கூட இருக்கிறாங்க. சபை வரங்கள் செயல்பட. நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் சபை ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்க, சபையிலிருந்து தீர்க்க தரிசனம் வரும். அது இப்ப இல்லவே இல்லை. சபையில் இருக்கிற விசுவாசிங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க சபைக்கு. அது இப்ப இல்லவே இல்லை. கேட்டு பாருங்க, பழைய கேட்டு காலத்துல அப்படிதாங்க. சபைகள்ல தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. சத்தமா சொல்லுவாங்க. பொதுவான சில காரியங்கள் அவங்க கிட்ட இருந்து வரும், பயங்கரமா இருக்கும். அதோட அவங்க அமைதியாயிடுவாங்க. திடீர்னு ஒரு தனியா சபைலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல நடந்த ஊழியர்களே வேற. வரம் இருக்கும், கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கு வேதத்தை புரிந்து கொண்ட விதம் வேற, இன்னைக்கு புரியல. ஆகவே இந்த ஒரே ஷவுட்டிங் பண்ணி ஆவியில நிறைஞ்சிட்டு திருப்தி அடையாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு, நடத்தப்பட்டு, போதிக்கப்பட்டு, பயன்படுத்தப்படுகிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். என் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி நடத்தப்பட்டா உன்னை அந்த ஆவியானவர் எங்க கொண்டு போவார்னா ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு. அல்லேலூயா. இந்த பூமியிலே சிறப்பான காரியத்தை முடிச்சு பரலோகத்தில் சிறப்பான இடத்தை பெற்றுக்கொள்ளும். ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எதிர்காலத்தை நோக்கி நடத்தினார். தானியேல் ஒரு அகதி, அந்நிய தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டவன், ஆனால் அதிகாரியாக உயர்த்தப்பட்டு அவனுடைய தெய்வம் என்று ஆமென் ராஜாவினால் பறைசாற்றும்படிக்கு ஒரு அற்புதம் நடந்தது. கடிச்சு கொதறுகிற சிங்கம், எத்தனையோ சிங்கம் இருந்திருக்கு இல்லையா, அப்படியே பஞ்சு மத்தியில படுத்திருந்த மாதிரி தானியேல் படுத்திருந்தார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தப்புவிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், அந்த தெய்வத்துக்கு நிகரானது ஒன்றுமில்லை. ரைட், போகட்டும். தானியேலை கர்த்தர் அப்படிதான் உயர்த்தினார். அடுத்த வேதத்துல வாசி என்னாமத்தின் புஸ்தகம் 27-18 வசனத்துல இன்னொரு நபரை நான் சுருங்க சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார். தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை கரெக்டா உங்களை சரியான பாதையிலே நடத்தி நீங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா.
இந்த ஆவியானவர் சாராம மனுஷனை பார்த்து மாம்சீகத்தை சார்ந்து மனதில் தோன்றுகிற விஷயங்களை வச்சு நீங்க உங்க லைஃப்ல நீங்க போனீங்கன்னா நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய மாட்டீங்க, வேற எங்கனா போயிருங்க. அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதன்படி நாம் சரியாய் செய்ய வேண்டும். எலிசா விடவே இல்லை, எலியா பின்னாடியே போறார். என்னப்பா பின்னாடி வர, நான் போயிருவேன்பா, என் கதை முடிஞ்சது, என்னை விட்டுரு அப்படின்ற. இல்ல இல்ல, நான் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வரேன். எதுக்கு வரீங்க? எதனா காசு கிடைக்கணும் வரீங்களா? இல்ல உங்க அங்கி ட்ரெஸ் எல்லாம் 2-3 ட்ரெஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலான்னு வரியா? அதை வாங்கிக்கலான்னு வரியா? என்ன ஃபாலோ பண்ணி வரியா? பாருங்க, இந்த நோக்கத்தில் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஆனா எலிசா அந்த நோக்கத்துல வரல. அவன் என்ன கேட்டாங்க? ஆவியின் வரம். அல்லேலூயா. என்ன கேட்கிற? எப்படிப்பா ஆவியின் வரம்? சரி, என்னை பின்பற்றி வர. இந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதுனால நான் மேல போயிட்டேன்னா ஒருவேளை என் மேல இருக்கிற சால்வை என்ன செய்யும்? கீழே விழுந்துடும். அந்த சால்வை எடுத்துக்க ஒரு விசுவாச பயிற்சி எங்க கொடுக்கிறார். அவன் போய் அந்த சால்வை எடுத்து, அந்த சால்வை அவன் எடுத்த உடனே அவன் மேல அபிஷேகம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. அந்த சால்வை அவன் எடுத்த உடனே வந்து விடுகிறது. அவனுடைய விசுவாசம், அவனுடைய பற்றுறுதியை தேவன் பார்க்கிறார். அது சால்வையினால் வந்த அபிஷேகம் அல்ல, அவனுடைய விசுவாசத்துக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். அந்த சால்வை எடுப்பது ஒரு அடையாளம். ஆகவே அந்த சால்வை எடுத்துக்கொண்டு வந்து அவன் முதல் சொல்ற வார்த்தை என்ன சொன்னாங்க? யோர்தான்ல இப்படி போயிட்டான், வழி விட்டுச்சு தண்ணி. இவன் மறுபடியும் வந்து பார்க்கறான், யோர்தான் பிரவாகித்து ஓடுது. அந்த தண்ணியாண்ட வந்து மறுபடியும் நிக்கிறான். என்ன சொல்றாங்க? எலியா. அன்னைக்கு மட்டும்தாங்க எலியாவின் தேவன் சொன்னான். அடுத்த நாள் இருந்து எலிசாவின் தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சாவை எடுத்து அடித்தான் எலியாவின் தேவன். பாருங்க, அந்த ஆவியானவர் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போனார். எப்படி கொண்டு போனார் தெரியுங்களா? எலியா கொஞ்சம் செஞ்சாரு, எலிசா ரெட்டிப்பா செய்தார். அல்லேலூயா. அத்தனை ஆவி மரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆவியானவர் எந்த ஒரு மனிதனையும் தாழ்வான இடத்திற்கு அல்ல, அவர் சரியாய் நடத்தி சென்று உங்களை உயர்வான இடத்துக்கு, அடுத்த ஆவின் எதிர்காலத்துக்கு உங்களை கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார் என்பதை நான் பிரசங்கிக்கிறேன். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், யோசுவா. யோசுவா மோசேக்கு பின்பு அடுத்த தலைவனா நியமிக்கப்படுறான். கர்த்தர் சொல்றான், நீ அவனை கூட்டு வா, ஆசாரியருக்கு முன்னாடி நிறுத்து, அவன் மேல நீ அவனை கையை வைத்து அவனை அபிஷேகம் பண்ணு, அடுத்த தலைவனா நீ அவனை நியமிக்கணும்னு சொல்றார். இந்த யோசுவா குறித்து நீங்க பைபிள் ஆராய்ந்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். இந்த யோசுவா எவ்வளவு பணிவிடைக்காரனா இருந்தான், எவ்வளவு பயபக்தியா இருந்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனிடத்துல காணப்பட்ட ஏராளமான குணாதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த யோசுவாவை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அதனாலே அடுத்த தலைவனாய் வருவதற்கான பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை எதிர்காலத்துக்கு அழைத்து செல்கிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வளமான எதிர்காலத்தை உனக்கு கொடுக்கிறவர். உன் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார் என்பதை இந்த காலவேளை நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்படி எத்தனையோ பேர்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும்படி விரும்புகிற ஆவியானவருக்கு உன்னை விட்டுக் கொடுத்திருப்பாய். உன் ஜப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அவருக்கு உன்னை விட்டுக் கொடு. உன் ஜபங்களில் மாற்ற வேண்டும். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்காமல் எத்தனை பேர் ஜபிக்கிறது மிக தவறான ஜபம். உங்கள் குறைகளை உணர்ந்து தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்காமல் நீங்கள் செய்கிற விண்ணப்பத்தை கேட்கவே மாட்டார். ஜபங்களில் உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். ஜபங்களிலே தெய்வத்தை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். ஜபங்களிலே தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜபம் என்பது ஏதோ ஒரு கடையில் போய் உடனே கேட்டு பொருளை வாங்கிக் கொள்வதல்ல ஜபம். பல நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கும். இந்த ஜப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்து நம்மை நடத்த போகிறார். உங்கள் ஜபங்கள் வல்லமையுள்ள அரண்களை நிர்மூலமாக்குற ஜபங்களாய் மாறப்போகிறது. அந்த ஜப வாழ்க்கையில நடத்துகிற அதே ஆவியானவர் தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் கொடுத்தவர், ஜப வாழ்க்கையில மாற்றம் கொடுத்தவர், ஆண்டவரை தொழுகிறதிலே மாற்றம் கொடுத்த தேவன் உடைய எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை அழைத்து செல்ல போகிறார். அதற்கான திட்டங்களை, அதற்கான தேவனுடைய காரியங்களை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். இந்த அனுபவங்கள்ல போனாதான். தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் வராதவர்கள் எப்போதும் எதிர்காலத்தில் மாற்றத்தை பார்க்க முடியாது. ஜப வாழ்க்கையில மாற்றம் பெறாதவர்கள் எதிர்காலத்தில் மாற்றத்தை பார்க்க முடியாது. மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஆவியானவர் சரியாய் நம்மை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. உங்களை கரெக்ஷன் பண்ணி உங்க வாழ்க்கையை சீர்படுத்தி அவர் சரியாய் தேவனிடத்துக்கு உங்களை கொண்டு போகிறவர். அல்லேலூயா.
எப்படியோ மந்தை போல உங்களை அழைத்து கொண்டு போவதில்ல. உங்களை உணர்த்துகிறவர், குற்றங்களை உணர்த்துகிறவர், பாவத்தை குறித்து நீதியை குறித்து உணர்த்துகிறவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறவர், உங்கள் ஜெபங்களின் பலவீனங்கள் அவரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை தந்து தேவனுக்காக செயல்பட வைக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி உங்களை நடத்துகிறவர். இப்படியெல்லாம் உங்களை நடத்தி கொண்டு செல்கிறவர் தான் இந்த தேவாவியானவர். ஆகவே ஆவியை பெற்ற தேவ பிள்ளைங்க, அன்னைக்கு இன்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகம் மேல வந்தது பாஸ்டர், அதுக்கப்புறம் இப்ப என்ன செய்ய மாட்டேன், அதை நான் ஒண்ணுமே உணர முடியலன்னு சொன்னார். தயவு கூர்ந்து உங்களை கேட்கிறேன், நீங்கள் தனியாய் பயணித்தால் உங்கள் பயணம் வீணாய் போய்விடும். நீங்கள் ஆண்டவரோடு பயணிங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு பயணிங்க. உங்களை நடத்தும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.